ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ரெண்டாவது, ஈரானுடைய அரசியல் தலைமை நிலைகுலைந்து போயிருக்கு. அதனால் அவங்க ஒரு முடிவெடுக்கிறதுக்கு அவகாசம் வேணும்னு அவங்களே கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் சொன்னார். ஆனால் ஈரான் அதை மறுத்திருக்கிறது. அப்பாஸ் அராக்சி ரஷ்யா போயிட்டு வந்து புட்டினை சந்தித்து பேசிட்டு வந்திருக்கிறாரு. புட்டின் வந்து தன்னுடைய சாலிடாரிட்டியை ஈரானுக்கு தெரிவிச்சிருக்கிறார். ஈரான் தனது மீது தொடுக்கப்பட்ட இந்த ஆக்கிரமிப்பை எதிர்த்து தைரியமாக நின்று சண்டை போடுகிறது. அதற்கு நாங்கள் ரஷ்யா தோளோடு தோள் நிற்போம் அப்படின்ற முறையில் புட்டின் சொல்லியிருக்காரு. திரும்ப இராணுவ ரீதியாக தாக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அமெரிக்காவினுடைய மிலிட்ரி தளபதிகளும் யோசிக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த தளபதிகள் ஒன்று அவங்களா ராஜினாமா பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா நீக்கப்பட்டிருக்காங்க. ஒரு 34 அதிகாரிகள், தலைமை தளபதியிலேருந்து நேவி செக்ரட்டரி வரைக்கும் பலர் அது மாதிரி நீக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவை இந்த போரில் இழுத்து விட்டது இஸ்ரேல் தான். சில பொருளாதார அறிஞர்கள் $1 ட்ரில்லியன் வரைக்கும் செலவாயிருக்கு. ஆமாம், அப்படி சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 130லேருந்து 140 கப்பல்கள் அந்த கடல் வழியாக போகும். கமர்ஷியல் ஷிப்ஸும் சரி, ஆயில் டேங்கர்ஸ் எல்லாமே போகும். கண்டெய்னர் ஆயில் எல்லாம் அது இப்போ வந்து நின்று போச்சு. இல்லை, ஈரானை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ படையெடுத்தன்னா முன்ன மாதிரி இல்லாத ஒரு கடுமையான ஒரு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவு எங்களுடைய தாக்குதல் இருக்கும். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜிடினா. நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் நாதன் சார் இருக்கார். நிறைய விஷயங்கள் வார் பற்றி நமக்கு காரசாரமான அப்டேட்ஸ் சாரோட ஸ்டைலில் கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் மக்கள் மத்தியில் வந்து நிறைய ரீச் இருக்குது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சௌக்கியம் சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் பேச்சுவார்த்தை இது வந்து எந்த நிலைமையில் இருக்குதுன்னு வந்து நம்ம லாஸ்ட் டைமே நீங்கள் ஓரளவுக்கு சொன்னீங்க. இதை பற்றி அது கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்ல முடியுமா? 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியலை. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஈரான் அவங்க ப்ரப்போஸ் பண்ண டீலிங் வந்து எனக்கு ஓகே இல்லை, அதனால் பேச்சுவார்த்தை வந்து தள்ளி போகுது. ரெண்டாவது, ஈரானுடைய அரசியல் தலைமை நிலைகுலைந்து போயிருக்கு. அதனால் அவங்க ஒரு முடிவெடுக்கிறதுக்கு அவகாசம் வேணும்னு அவங்களே கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் சொன்னார். ஆனால் ஈரான் அதை மறுத்திருக்கிறது. எங்களுடைய அரசியல் தலைமை ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது ஒன்று. அடுத்தது, அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் இருக்கு இல்லையா, பாராளுமன்றம், அதில் நீங்கள் ஒரு நாட்டில் போர் தொடுத்தீங்க அப்படின்னா 60 நாட்களை தாண்டிடுச்சுன்னா பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதல் தேவை. February 28 ஆரம்பித்து இப்போ 2 மாதம் தாண்டிடுச்சு. அதனால் பாராளுமன்றத்துக்கு ஒப்புதல் கேட்டு ட்ரம்ப் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இடையில் நாங்கள் போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருக்கோம், அதனால் இந்த நாட்கள் போரில் வராது, அதனால் அந்த 60 நாட்கள் அந்த டியூரேஷனை நாங்கள் இன்னும் அடையலை, அதனால் இது பாராளுமன்றத்தில் கேட்பதற்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நம்ம பத்திரிகைகள்லாம் என்ன சொல்லுது, ட்ரம்பை விமர்சிக்கக்கூடியவங்க அப்படின்னா, அந்த சட்டப்பிரிவு எதுக்கு, அது வெறும் ஏட்டு சுரைக்காயா, அது அமலுக்கு வரணும். இப்போ இது வந்து தற்காலிக போர் நிறுத்தம் தான், நிரந்தர போர் நிறுத்தம் கிடையாது. அதனால் அந்த 60 days அந்த நாளை வந்து கடந்து விட்டதுனால ட்ரம்ப் கண்டிப்பாக வாங்கணும், பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது போக அமெரிக்காவில் இந்த வாருக்கான அப்ரூவ் ரேட்டிங்காக இருக்கட்டும் அல்லது ட்ரம்போட அப்ரூவல் ரேட்டிங் ரெண்டுமே குறைஞ்சிருக்கு. போகிற ஆரம்பித்த போது இருந்த ஆதரவு இல்லை, இப்போ ட்ரம்போட இமேஜ் சரிஞ்சிருக்கு. பல ஊடகங்கள் எடுத்த போலில் வந்து அதுதான் தெரிய வந்திருக்குது. இது ஒன்று. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க பாகிஸ்தானோட அந்த அப்பாஸ் அராக்சி வெளியுறவுத்துறை அமைச்சர் 2 முறை சந்தித்து பேசி
தங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. ஒன்று, யுஎஸ் நேவியோட அந்த பிளாக்கேட், அந்த கடல் முற்றுகை வந்து நிறுத்தப்படணும். ஏன்னா இப்போ ஈரான் துறைமுகத்திலேருந்து எந்த கப்பலும் வெளியே போக முடியல, அதே மாதிரி உள்ளேயும் வர முடியல. இது வரைக்கும் ஒரு 40-50 கப்பல்களை நாங்கள் தடுத்து திரும்ப அனுப்பியதாக அமெரிக்க கடற்படை சென்ட்ரல் கமாண்ட் வந்து சொல்கிறாங்க. பதிலுக்கு ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து போகக்கூடிய கப்பல்கள் எதுவும் போக முடியல. சில கப்பல்கள் ஈரானுக்கு வந்து டோல் கட்டிட்டு போகிறதா சொல்லப்படுது. அப்படி டோல் கட்டிட்டு போனீங்கன்னா நாங்கள் கடுமையாக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு யூஎஸ் வார்ன் பண்ணியிருக்குது. அதையும் மீறி அந்த கப்பல்கள் போயிட்டு தான் இருக்குது. இது அங்கே இருக்கிற நிலைமை. அதன் பிறகு அப்பாஸ் அராக்சி ரஷ்யா போயிட்டு வந்து புட்டினை சந்தித்து பேசிட்டு வந்திருக்கிறாரு. புட்டின் வந்து தன்னுடைய சாலிடாரிட்டியை ஈரானுக்கு தெரிவிச்சிருக்கிறார். ஈரான் தனது மீது தொடுக்கப்பட்ட இந்த ஆக்கிரமிப்பை எதிர்த்து தைரியமாக நின்று சண்டை போடுகிறது. அதற்கு நாங்கள் ரஷ்யா தோளோடு தோள் நிற்போம் அப்படின்ற முறையில் புட்டின் சொல்லியிருக்காரு. ஏன் சார் இப்போ எல்லாருமே ஒருத்தர் சந்திச்சு பேசுகிறாங்க, ஆனால் ப்ராக்ரஸ் அப்படின்னு பார்த்தா வந்து நம்ம எதிர்பார்க்குற ப்ராக்ரஸ் வரலையே சார். ஏன் வரல அப்படின்னு சொன்னால், ட்ரம்ப் இன்னும் அந்த நிலையிலிருந்து இன்னும் இறங்கி வர மாட்டேன்றாரு. ஆனால் ட்ரம்புக்கு வேறு ஆப்ஷனும் கிடையாது. ஒன்று, பேச்சுவார்த்தைக்கு வரணும். இப்போ ஈரான் முன்மொழியக்கூடிய பேச்சுவார்த்தை நிபந்தனைகள் என்ன அப்படின்னு சொன்னால், அணுசக்தி, மிசைல் டெக்னாலஜி, இது ரெண்டையும் பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஏன்னா இது ரெண்டும் ஈரானுடைய தேசிய சொத்துக்கள் அப்படின்னு சுப்ரீம் லீடர் முஸ்தபா கமேனி அறிவிச்சிருக்கிறார். அவங்க அமெரிக்கா கோர்றது என்னென்னா, அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எங்கள்கிட்ட கொடுத்துடணும். இப்போ வந்து 60% செறிவூட்டி இருக்கிறதா சொல்கிறாங்க. அது 90% அடையும் போது அணுகுண்டு தயாரிக்க முடியும். அதுக்கு பிறகு நிறைய ப்ராசஸ் இருக்குது, ஆனாலும் அதை தயாரிக்க முடியும். அதனால் அதை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் அதை நாங்கள் பேசுவதற்கான நேரம் இப்போ இல்லை. அதை பேசலாம், பின்னாடி பேசிக்கலாம். முதல்ல இப்போதைக்கு அந்த கப்பற்படை முற்றுகை அதை நிறுத்துங்க, எங்கள் மேலே இருக்கக்கூடிய சாங்ஷன்ஸை வந்து எடுங்க. அடுத்தது, எங்கள் நாட்டில் நீங்கள் ஏற்படுத்தி இருக்கின்ற இழப்புக்கு நிவாரணம் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈரான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. ஈரான் முன்வைக்கின்ற அந்த விஷயங்கள் நியாயமானவை. அதை அமெரிக்கா ட்ரம்ப் வந்து ஏற்க மறுக்கிறார். ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாரு, ஈரான் தலைமை சீர்குலைந்திருக்கிறது, அவங்க பேசிட்டு சொல்லட்டும், அங்கே பல டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. அதே போல் அவங்க அப்படி வரலை அப்படின்னு சொன்னால் திரும்ப நாங்கள் போர் தொடுப்போம், உறுதியாக போர் தொடுப்போம் அப்படின்றத சொல்கிறாரு. அமெரிக்காவினுடைய இராணுவ தலைமை இது தொடர்பாக ட்ரம்ப்கிட்ட சமீபத்தில் பேசியிருக்கிறாங்க. ஒரு வேகமான ஒரு ஆக்ஷன் எடுத்தால் ஈரானை என்னெல்லாம் தாக்க முடியும் அப்படின்றத ஒரு ப்ரப்போசலை முன் வச்சிருக்கிறதா ஊடகங்களில் செய்தி வந்திருக்கு. அதனால் ட்ரம்ப் வந்து இந்த முறை பேச்சுவார்த்தை முறை வெற்றியடையலைன்னா திரும்ப இராணுவ ரீதியாக தாக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கிறாரு. அமெரிக்காவினுடைய மிலிட்ரி தளபதிகளும் யோசிக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த தளபதிகள் ஒன்று அவங்களா ராஜினாமா பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா நீக்கப்பட்டிருக்காங்க. ஒரு 34 அதிகாரிகள், தலைமை தளபதியிலேருந்து நேவி செக்ரட்டரி வரைக்கும் பலர் அது மாதிரி நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இது நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ட்ரம்ப் நினைத்தபடி ஈரானோட மீண்டும் ஒரு போர் தொடுத்தால் அவர் அந்த யுரேனியத்தை கைப்பற்ற முடியுமா, அல்லது அவங்க மிசைல் டெக்னாலஜி நிறுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன் சார், இப்போது ஒரு சின்ன சந்தேகம். இப்போ ட்ரம்ப் வந்து எதுக்கும் உடன்படலை அப்படின்னு சொல்கிறீங்களே, ஒரு தனி மனிதனோட விருப்பு வெறுப்பு எப்படி சார் இப்படி ஒட்டுமொத்த நாட்டு மேலேயும் காட்ட முடியும்? அது ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் தனி நபர் மட்டும் இல்லை, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வலதுசாரிகள், குடியரசுக் கட்சி, அதில் இருக்கக்கூடிய போரை விரும்பக்கூடியவர்கள், இப்படி எல்லாம் ஒரு செட்டை வந்து அங்கே இருக்குது. அதனால் வலதுசாரிகள் குரூப் வந்து இந்த போரை அங்கே ஆதரிக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவை இந்த போரில் இழுத்து விட்டது இஸ்ரேல் தான். இஸ்ரேலுக்கு என்ன பயம் அப்படின்னு சொன்னால், மத்திய கிழக்கு நாடுகளில் நம்ம தான் அணுகுண்டு வச்சுருக்கிறோம், எல்லா நாடுகளையும் மிரட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போவும் அவங்க லெபனானில் தற்காலிக போர் நிறுத்தம் இருக்கக்கூடிய சூழலில் கூட அதையும் மீறி டெய்லி குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்று கூட ஒரு 15 பேரை குண்டு போட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த போர் நிறுத்தத்தை மீறுகிறதுன்னு லெபனான் அரசோ மற்ற மனித உரிமை ஆர்வலர்களோ தொடர்ந்து கண்டிச்சிட்ருக்கிறாங்க. இஸ்ரேலை பொறுத்தவரையும் அதெல்லாம் சட்டை செய்யாமல் தொடர்ந்து தாக்கிக்கிட்டு இருக்கு.
அதனால் இந்த போர் நடப்பதற்கு காரணமே இஸ்ரேல் தான். அமெரிக்காவை இழுத்து விட்டதே இஸ்ரேல் தான். அதனால் மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்துவதை இஸ்ரேல் தீவிரமாக விரும்பும். ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அவர் இமேஜ் அடி வாங்கிருச்சு. இந்த போரில் வெல்ல முடியலைன்னா பேச்சுவார்த்தை மூலம் ஏதாவது நம்ம ஒரு ரிசல்ட் காட்டணும், நாங்கள் பாருங்கள் யுரேனியத்தை வாங்கிட்டோம், இப்படிலாம் காட்டினா தன்னுடைய இமேஜ் உயரும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுவும் நடக்கலை. அதனால் எப்படி சொல்கிறது, இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு சினிமா தோல்வி அடைஞ்சிச்சுன்னு வச்சுங்க, அந்த தயாரிப்பாளர் என்ன நினைப்பார், இன்னொரு சினிமா ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி அந்த காசை எடுக்கணும்னு, அப்படி விட்டதை இன்னொருத்தில் எடுக்கணும்னு. சரி, அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு கடன் வாங்கி எடுப்போம். இப்படி அதில் போய் ஒரு விச சூழலில் மாட்டிக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி ட்ரம்ப் போர் ஜெயிக்கலை, சரி பேச்சுவார்த்தை முடியல, அப்போ இன்னொருக்கு அடிப்போம், இப்போ இன்னொருக்கு அடித்தா நீங்கள் மாட்டிக்குவீங்க அப்படின்றதான் உண்மை. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அவர் ஏப்ரல் 28 இன்னைக்கு வரைக்கும் பேசுனது எதுலேயும் பார்த்தீங்கன்னா அது ஒரே மாதிரியான பேச்சாக இருக்காது. முதல்ல சில நாட்களில் ஈரானை வீழ்த்திடுவோம், அப்புறம் சில வாரங்களில், அப்போ நீங்கள் மாதக்கணக்கில் கூட போகலாம். ஏன் திரும்ப நீங்கள் எப்போ போர் முடியும்னு கேட்குறீங்க. வியட்நாமில் அமெரிக்கா 18 வருஷம் இருந்துச்சு, ஈராக்லேயும் ஆப்கானிஸ்தான்லேயும் பல வருடங்கள் இருந்திருக்கு. அப்போ ஈரான் மட்டும் நீங்கள் சில வாரங்களில் முடியும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? அப்படி கேட்டால் இப்போ ஐயா நீங்கள் தானே சொன்னீங்க சில நாட்களில் முடிக்கிறேன்னு, இப்போ ஏன் மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அது முடியலை. அடுத்தது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த இராணுவ தளவாடங்கள் தயாரிக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், அவங்களுக்கு கணிசமான லாபம். இந்த போர் துவங்கி கிட்டத்தட்ட $500 பில்லியன் வரைக்கும் செலவாயிருக்கு அப்படின்ற மாதிரி சிலர் சொல்கிறாங்க. சில பொருளாதார அறிஞர்கள் $1 ட்ரில்லியன் வரைக்கும் செலவாயிருக்கு. 1 ட்ரில்லியன்? ஆமாம், அப்படி சொல்கிறாங்க. அமெரிக்காவில் அதை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு பெரிய லாபம். அதில் ட்ரம்போட மகன்கள் ஒரு ட்ரோன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி இன்றைக்கி அமெரிக்க இராணுவத்திற்கு ட்ரோன்கள் சப்ளை செய்ய போவதாக தகவல் வந்திருக்கு. அப்போ சொந்த முறையில் ட்ரம்புக்கு இது ஆதாயமாக இருக்குது, அந்த ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு லாபமாக இருக்குது. ஏன்னா அமெரிக்க மக்களின் இந்த இவ்வளோ இதுலேயும் ஒரு பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் நடக்குது. அமெரிக்க மக்களின் வரிப்பணத்தை எடுத்து தான் அவங்க இதுக்கு கொடுக்குறாங்க, போர் செலவழிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு காங்கிரஸில் இவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதை தாண்டி ட்ரம்பு அப்படி ஒரு விஷப்பரீட்சையில் இறங்கலாம் அப்படின்ற திரும்ப பேசிகிட்டு இருக்காரு. சரி, இப்படி பேசிகிட்டு இருக்கிறதுனாலே அதை செய்வாரா அப்படின்னு சொன்னால், வெளியே சவுடாலுக்கு பேசிட்டு உள்ளுக்கு ஒரு பயமும் இருக்கும். இப்போ ஈரானை திரும்ப தாக்கிட்டா திரும்ப ஈரான் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸை தாக்குதுன்னு வைங்க, என்ன ஆகும், திரும்ப வளைகுடா நாடுகளுக்கு பிரச்சனையாகும். இப்போவே பிப்ரவரி 28 ஹோர்முஸ் மூடப்பட்டு கிட்டத்தட்ட 2 மாதங்களாக இந்த கப்பல்கள் போகலை. ஒரு நாளைக்கு 130 140 கப்பல்கள் அந்த கடல் வழியாக போகும். கமர்ஷியல் ஷிப்ஸும் சரி, ஆயில் டேங்கர்ஸ் எல்லாமே போகும், கண்டெய்னர் ஆயில் எல்லாமே. அது இப்போ நின்று போச்சு. நின்று போனதுனால வளைகுடா நாடுகளுடைய பொருளாதாரமே இப்போ பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அமீரகம், சவுதி அரேபியா இவங்கெல்லாம் இந்த க்ரூட் ஆயில் மூலமாக பெரிய பொருளாதாரம், வசதியான ஒரு வாழ்க்கையை அவங்க மக்களுக்கு வழங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது எல்லாமே வர வர குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. திரும்ப இந்த ஹோர்முஸில் போக்குவரத்து சீராகி இந்த ஏற்றுமதி இறக்குமதி நடந்தால் மட்டும்தான் அந்த நாடுகள் மீள முடியும். அதுக்கே சில பல மாதங்கள் எடுக்கும். நீங்கள் பொறுப்பு இப்போவே ஒரு சமாதான உடன்படிக்கை வந்தால் கூட அதெல்லாம் சரி செய்வதற்கே சில பல மாதங்கள் ஆகும். ஆனால் இப்போ இன்னும் நீடிக்க என்ன ஆகும், வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ட்ரம்ப் உடனடியாக ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. அப்போ இப்போ யூஎஸ் அண்ட் ஈரானோட ஸ்டாண்ட் எப்படி சார் இருக்கும்? இல்லை, ஈரானை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ படையெடுத்தன்னா முன்ன மாதிரி இல்லாத ஒரு கடுமையான ஒரு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவு எங்களுடைய தாக்குதல் இருக்கும். நாங்கள் சில வகை புதிய ஆயுதங்களை இந்த 2வது போரில் அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மிசைலா, ட்ரோனா, அல்லது கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளா, பேலிஸ்டிக் மிசைல்ஸா, இப்படியெல்லாம் பலரும் சொல்கிறாங்க. எதுவும் நமக்கு தெரியல. ஒலியை விட சில மடங்கு வேகமாக போகக்கூடிய ஏவுகணைகள், அதை நீங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் மூலமாக முறியடிப்பது சிரமம். அந்த மாதிரி எதுவும் அவங்க பயன்படுத்த போகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஒரு கால் ட்ரம்ப் ஈரானுடைய கடற்கரையோரம் இருக்கக்கூடிய சிறு தீவுகளை கைப்பற்றி அதன் மூலமாக ஹோர்முஸ் கடலை திறந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணால் அதுவும் பிரச்சனை.
அதுவும் ஈரான் வந்து திரும்ப அடிப்பாங்க. அமெரிக்காவுக்கு நிறைய ஆள் சேதம் என்பது நடக்கும். அதனால் இப்போ ட்ரம்ப் வந்து வெளியே உதார் விட்டாலும் கெத்து காட்டினாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் என்பது ஒரு டர்லே தான் இருக்கிறார். அவருக்கும் சரி அமெரிக்க இராணுவத்திற்கும் இருக்குது. இப்போ இந்த கப்பற்படை முற்றுகையை கூட எவ்வளோ நாள் அவங்க செய்ய முடியும்? எவ்வளோ நாள் நீங்கள் அதிகம் செய்கிறீங்களோ அந்த அளவு ஹோர்முஸும் மூடப்பட்டிருக்கும். இது திறந்தால் தான் திறக்க முடியும் அப்படின்றதுல ஈரான் தெளிவாக இருக்குது. ஆனால் ட்ரம்ப் வந்து ஈரானுக்கு ஒரு கப்பலும் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி அதனுடைய வர்த்தகத்தை முறியடித்து விட்டால் ஈரானுக்கு பணிந்து வரும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் ஈரான் அப்படி பணிந்து வரக்கூடிய ஒரு நாடல்ல. அவங்க ஏற்கனவே பொருளாதார தடைகளால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடு தான். அதனால் அதை மீண்டும் அந்த தடைகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தொடர்ந்து இந்த போருக்கு அடுத்த போருக்கோ பேச்சுவார்த்தைக்கோ தயாராகுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ பால் வந்து ட்ரம்ப்கிட்ட தான் இருக்குது. என்ன செய்ய போகிறாரு? சிக்கி சின்ன பின்னமாக ஆக போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே அரசியல் ஆடுகளத்தில் தொடர்ந்து நம்ம நாதன் சார் கூட நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி.